ராகுல் காந்தின்றவரு நேர பிரதமர் வீட்டு வாசல்ல போய் படுத்துக்கிட்டு அங்க கூட்டத்தை எல்லாம் கூட்டி பிரதமர் வீட்டுக்குள்ள போய் அடிங்கடான்ற ரேஞ்சுக்கு போராட்டம் பண்றாரு. இதுக்கு முன்னாடி இந்திய சரித்திரத்திலேயே ஒரு பிரதமருடைய வீட்டை போக்கஸ் பண்ணி ஒரு அரசியல் தலைவருடைய வீட்டை போக்கஸ் பண்ணி இது வரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. இது என்ன கேவலமான ஒரு செயல். இப்ப இந்த நீட் வந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மெடிக்கல் காலேஜ் ஓனர் அவர் பேத்தியா இருந்தா கூட சீட்டு கொடுக்க முடியாது. தயாநிதி மாறனே சொல்றான்ல, என் பொண்ணுக்கே சீட்டு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீட் எக்ஸாம வச்சு அரசாங்கமே ஃபில் பண்ணி தான் அனுப்பும், இந்த ஸ்டூடெண்ட் தான் அனுப்பணும்னு சொல்லி. உன் காலேஜ் பிரைவேட் காலேஜா இருந்தா கூட சீட்டை நீ கொடுக்க முடியாது. அப்ப அந்த 400 கோடி ரூபாய் கேபிடேஷன் ஃபீஸ் வாங்க முடியாதா? முடிஞ்ச கதை. இதுக்கு முன்னாடி நம்மள காங்கிரஸ்காரன் ஆட்சி பண்ண பாத்தீங்களா? அந்த டயத்துல 2004 பேப்பர் லீக் ஆயிருக்கு, 2006, 2007, 2008, 2011, 2012, 13, 14, 14 இன்னொரு தடவை. அப்ப 12 தடவைக்கு மேல காங்கிரஸ்காரன் ஆட்சி பண்ணும் போது பேப்பர் லீக் ஆயிருக்குது. ஒவ்வொரு தடவை பேப்பர் லீக் ஆகும் போதும் எவனாச்சும் ஒருத்தன் கோர்ட்ல போய் கேஸ போட்டு அப்புறம் கோர்ட்ல வந்து அந்த கேஸை விசாரிச்சு ஆமா பேப்பர் லீக் ஆகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அதை ஒரு இஷ்யூ ஆக்குவானுங்க. எந்த அமைச்சரும் பதவி விலகுனது கிடையாது. ஆமா, அது மாத்திரம் கிடையாது. அவங்க தீர்ப்பு வர்றதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்து முடிஞ்சு 3வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, தீர்ப்பு சொல்லுவானுங்க. அப்படித்தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஆனா இந்த வட்டம் என்ன நடந்ததுன்றத கிளியரா பார்ப்போம். இல்ல, நாடாளுமன்றத்துல அதை நாங்க பேச தயாரா இருக்கும்ன்றதையும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த நாடாளுமன்றத்துல கோஷம் போடுறாங்க, அவையை நடத்த விடாம சதி பண்றாங்க. சார், இவன் வந்து வெள்ளக்கார பயல்களுடைய கூலி. இவனுடைய நோக்கம் இந்தியாவை எப்படியாவது பிரச்சனை பண்ணணும். இந்த பிரதமர் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய பெரிய முதலைகள் சொல்றதை கேட்க மாட்டேன்றாரு. அரசாங்கம் அந்த போராட்டத்தை ஒடுக்க நினைக்கல. சார், அரசாங்கம் நல்ல அரசாங்கம், அதனாலதான் உன் கருத்துக்களை சொல்லுப்பா அப்படின்னு விட்டுட்டு இருக்கு. இதே இந்திரா காந்தி அரசாங்கம் இருந்துச்சுன்னா உள்ள தூக்கி போட்டு மிதி மிதிச்சுக்கும். அந்த தீவிரவாத சிந்தனைகளோட பங்களாதேஷ்ல இருந்து ஆதரவு எல்லாருலயும் வந்திருக்கு. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில பெரிய கூட்டம் சேர்ந்ததா சொன்னாங்க பாத்தீங்களா? அதுல ஆல்மோஸ்ட் 80% பேரு பங்களாதேஷ்காரங்க, பாகிஸ்தான்காரனுங்க.